தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிராண்டை அபிஷியலா லான்ச் பண்ணி ஒரு வருடத்தை இப்போ வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன் ஆஃப் தி ஸ்மார்ட் போன்ஸா இருந்த Realme 3 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பெஸ்ட் அண்ட் கிளாஸா இருந்த Redmi Note 7 Pro வாங்கலாமா இல்ல Realme 3 Pro வெயிட் பண்ணலாமா அப்படிங்கறதா நிறைய பேருடைய கேள்வியா இருந்துச்சு. சோ இப்போ Realme 3 Pro அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த Realme 3 Pro உடைய அம்சங்கள் என்னென்ன, Redmi Note 7 Pro வாங்காம இதை வாங்கலாமா எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. சோ Realme 3 Pro பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல்ல ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் வந்து பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து அங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். Realme 3 Pro முதல்ல இதோட டிசைன்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தோம் அப்படின்னா கிரேடியன்ட் பேக் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இது பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பாடி இல்ல, பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து குறிப்பிடத்தக்கது. இதோடைய காம்படிட்டர் Redmi Note 7 Proல கிளாஸ் பாடி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த குறிப்பிட்ட டிசைனை பொறுத்தவரையும் கிரேடியன்டான பேக் வந்து கொடுத்திருக்காங்க. பிளாஷியான பல்வேறு லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கதா சொல்லியிருக்காங்க. பட் இது பிளாஸ்டிக் பேக் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வாட்டர் டிராப் நாச்சோட டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. Redmi Note 7 Pro மாதிரியே இதுல டிஸ்பிளே சைஸை பொறுத்தவரையும் 6.3 இன்ச் உள்ள Full HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர டிஸ்பிளே உடைய ப்ரொடெக்ஷனுக்காக Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற போலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது ப்ராசர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த Realme 3 Pro பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 710 ப்ராசர்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 10 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல பண்ண ஒரு ப்ராசர். இதை தவிர கிராபிக்ஸ்க்காக Adreno 616 GPU வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக ஹைப்பர் பூஸ்ட் மாதிரியான ஒரு சில டெக்னாலஜிஸும் இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போன் வந்து Fortnite சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. Fortnite அப்படிங்கிறது PUBGக்கு நிகரான ஒரு கேம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தெரியாதவங்களுக்காக. மேலும் Snapdragon 675 வந்து Redmi Note 7 Pro இருக்கு. Snapdragon 710 இந்த Realme 3 Pro இருக்கு. இந்த இரண்டுல எது பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற ஒரு ப்ராசர் அப்படிங்கறத நிறைய பேருடைய கேள்வியா இருந்துச்சு. சோ இதற்காக நம்ம பிரத்யேகமான ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் கார்டுல கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். ஓவராலா பாக்குற பட்சத்துல ப்ராசஸிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Snapdragon 675 ஒரு சில எட்ஜ் வந்து இருக்கும். லேட்டஸ்ட் ப்ராசர் அதுதான். சோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, முழுமையான விவரங்கள் இருக்கும். மேலும் இவங்க கொடுக்குற இந்த Adreno 616 GPU அப்படிங்கிறது GPUல பெட்டரா இருக்கும். சோ கிராபிக்ஸ்ல ஒரு சில பெட்டரான எட்ஜஸ் வந்து 710க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா பாக்குற பட்சத்துல தினசரி பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், இரண்டுமே தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட் பொறுத்தவரை. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Realme 3 Proல ColorOS 6 வந்து வந்திருக்கு. Android Pie அடிப்படையாக கொண்டு வந்தது. மேலும் இந்த ColorOS 6ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப் டிராயர் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்தது சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் எல்லா Realme ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரியே எந்த ஒரு பேசிக் சென்சாரும் ஸ்கிப் பண்ணல. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Realme 3 Proல பேக்ல பிரைமரி கேமராவா 16 மெகா பிக்சல் f1.7 அபேச்சரோட Sony IMX519 சென்சார் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த பிரைமரி சென்சார் எக்ஸாக்டான சேம் சென்சார் OnePlus 60ல இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ OnePlus 60ல இருக்கிற பிரைமரி கேமராவோட எக்ஸாக்ட் சென்சார் வந்து Realme 3 Proல பயன்படுத்திருக்காங்க. சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை தவிர ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பட் கேமரால ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா 960 frames per second ஸ்லோ மோஷன் கொடுத்திருக்காங்க 720p ரெசல்யூஷன்ல. சோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த பட்ஜெட்ல நம்ம அதிகமா பார்க்காத ஒரு அம்சம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதை தவிர அந்த நைட்ஸ்கேப், அந்த நைட் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அல்ட்ரா HD மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னாக்கா 4 பிக்சர்ஸ் சேர்ந்து, அதாவது 16 மெகா பிக்சல் புகைப்படங்கள் 4 சேர்ந்த அளவுக்கு டீடைல்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து 64 மெகா பிக்சல் போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. இது எனக்கு பொறுத்தவரையும் ஒரு கிமிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இன்னும் யூஸ் பண்ணல. பட் 48 மெகா பிக்சல் மோட் அப்படிங்கறத நான் Redmi Note 7 Proல பயன்படுத்திருக்கேன். சோ அதுல பார்த்த பட்சத்துல இதுல டீடைல்ஸ் அதிகமா இருக்கும். பட் ஓவராலான அந்த ப்ராசஸிங் எல்லாமே நார்மல் போட்டோஸ்ல அதிகமா இருக்க மாதிரி பார்க்க முடிஞ்சு. மேலும் இந்த 64 மெகா பிக்சல் அப்படிங்கிறது ஃபைல் சைஸுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் அதிகமான டீடைல்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஒரு மோடும் வந்து அடிஷனலா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி வரப்ப 25 மெகா பிக்சல் f2.0 அபேச்சரோட செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க அந்த வாட்டர் டிராப் நாச்ல. பேட்டரி அப்படின்னு சொல்லி வைக்கிறப்ப 4045 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் தான். பட் ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா WOOC 3.0 சார்ஜிங்கோட இந்த போன் வந்து வருது. சோ 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட உங்களுக்கு இந்த போன் வந்து சப்போர்ட் வந்து இருக்கும். அந்த சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லயே வருது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். Redmi Note 7 Proல இல்லாத ஒரு அம்சம் இதுல இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியான சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வருது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது கடைசியில விலை. Realme 3 Pro இரண்டு வேரியன்ட்ஸ்ல வந்து வருது. 4GB RAM 64GB இன்டர் மெமரி மாடல் மற்றும் 6GB RAM 128GB இன்டர் மெமரி மாடல். இதோட விலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எக்ஸாக்ட்டா Redmi Note 7 Pro உடைய பிரைஸ்க்கே லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB 64GB மாடல் 14,000 ரூபாய்க்கும் 6GB RAM 128GB இன்டர் மெமரி மாடல் 17,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க.
இந்த ஸ்மார்ட் போன்ஸ் Flipkart எக்ஸ்க்ளூசிவா இருக்க போது. ஸோ வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க, நம்ம சேனலுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ Realme 3 Pro 14,000 ரூபாய்க்கு இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் போனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேடியன்டான ஒரு நல்லா இருக்கிற பேக்கா இருக்கட்டும், நல்ல டிஸ்பிளே, Snapdragon 710 கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ், கலர் OS அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்டிமைசேஷன்ஸோட இருந்திருக்கிற கலர் OS 6, மேலும் 4000 mAh பேட்டரி, ரொம்பவே ஃபாஸ்டான ஊக் சார்ஜர் அப்படின்னு சொல்லி 14,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா தான் Realme 3 Pro நமக்கு வந்து தெரியுது. பட் Redmi Note 7 Proவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா முன்பே குறிப்பிட்டது போல ப்ராசஸிங்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இந்த இரண்டுக்குள்ள ஒரு சில எட்ஜஸ் வந்து இருக்கும். பட் ஓவராலா பாக்குறப்ப நீங்க ஒரு போன் வாங்கி தினசரி பயன்படுத்த போறேன், நான் வேற இன்னொரு போனை பார்க்க போறது இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசங்களும் தெரியாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. பட் பேட்டரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு MIUI அப்படிங்கிற அந்த ஒரு UI பிடிக்கும் அப்படின்னாக்கா அதை அடிப்படையா வச்சு அந்த Redmi Note 7 Pro வந்து பிக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் பாடி கொஞ்சம் பிரீமியமான டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்க Note 7 Pro எடுக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா 14,000 ரூபாய் என்னுடைய பட்ஜெட்டா இருக்கு, எனக்கு Realme பிடிக்கும், இல்ல அப்படின்னாக்கா இந்த ஆட்ஸ் எல்லாம் வேணாம், MIUI ஆட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா Realme 3 Pro உங்களுக்கான ஒரு நல்ல பிக்கா இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்ல. மேலும் 17,000 ரூபாய் மாடலை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த ஹையரான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், RAM, ஒரு ரொம்ப இன்டென்ஸான மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன் அப்படின்னாக்கா 17,000 ரூபாய்க்கு இந்த மாடல் வாங்கலாம். இல்ல அப்படின்னாக்கா அதை விட பெட்டரான போன்ஸ் இருக்கு அந்த பட்ஜெட்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இதான் Realme 3 Pro, ஒரு நல்ல ஸ்மார்ட் போன், ஒரு அந்த பட்ஜெட் செக்மெண்ட் இன்னும் ஹீட்டட் அப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ Realme 3 Pro பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. Redmi Note 7 Pro Realme 3 Pro நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த இரண்டு போன்ஸ்ல எதை வாங்குவீங்க அப்படிங்கறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக மேட்டும். நன்றி.